ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கேம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பேரிஸ் ப்ரிசன் தான் விளையாட போகிறோம். தம்பி, நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஸோ ஆமாம், ஹிஸ் நேம் இஸ் உன் பேர் என்னது மறந்துட்டேன். என் பேர் மறந்துட்டேன். நான் ஒன்று நம்பினேன், என் பேரை மறந்துட்டேன். ஐயோ டே, இந்த சென்டிமெண்ட் சீன் வானாண்டா. உன் பேர் என்னடா? என் பேரை மறந்துட்டேன். ஸோ அவன் பேர் என் பேரை மறந்துட்டேன். ஸோ நம்ம ஏவிஎம்னா அவனை ஷார்ட் ஃபார்மாக கூப்பிட்டுக்கலாம். என் பேரை மறந்துட்டேன்னா வேறு தானடா வருது, நீ ஏன்டா ஏவிஎம்னு கூப்பிட்றேன்றீங்க? ஏன்னா ஏவிஎம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏவிஎம் கடல் என்ன அந்த மாதிரி. ஸோ இப்போ அப்படியே ஆமாம், இது ஜெயிலா இல்லை என்னது? ஏன்டா கேட்குற? இல்லை, அந்த லெவல் 2 லெவல்லையும் கீழே ரொம்ப ஸ்பைக்ஸாக இருக்குது. அதுவா, நம்ம பேரி ரொம்ப நல்லா இருக்கு. பேரி தாத்தா, நீங்கள் பல்ல வளர்க்க மாட்டீங்களா? நான் தினமும் பல்லே வளர்க்க மாட்டேன். அப்போ நான் அதில் தாத்தா கேட்டேன். கைஸ், நீங்கள் பார்த்தீங்களா பேரிக்கு லைஃப் குறைஞ்சது? நாங்கள் 2 பேரும் என்ன பேசிங்கிற, நீ என்ன பேசிங்கிற? டேய், நான் இம்பார்ட்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன்டா. நாங்கள் 2 பேரும் ஒன்றை வரை இம்பார்ட்டண்ட்டாக பேசிங்கிறோம். பாரு, பேரி தாத்தாக்குள்ள மண்டை மசாலான்னு எதுவுமே இல்லை. அவர் பாவம்டா. அவர் பாவமாக இருந்தால் என்ன, பாவமாக இல்லாமல் இருந்தால் என்ன? நான் எஸ்கேப் ஆகணும், அவ்வளோதான். நான் போலீஸ் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இவனை சொல்லி ஒரு யூஸும் கிடையாது. வேறு எதுவுமே பேசலை நீங்கள் 2 பேரும்? நான் யாருன்னு தெரியும்ல, அவனாவது துரத்தவே இல்லை. அப்போன்னா அவர் கெட்டவர். ஆமாம் கைஸ், பார்த்தீங்களா? இவன் சொன்ன பதிலே பார்த்தா கூட பேரி நம்மளை தான் துரத்துறாங்களே தவிர அவங்கள துரத்தலை. அப்போன்னா 2 பேருக்கும் தனித்தனி சர்வர்னு நினைக்கிறேன் நான். ஆல் பிளேயர்ஸ்கோ. ஸோ அங்கே ஒரு ஷவல் இருக்குது, என்னென்னு போய் எடுத்துக்கலாம். இது எனக்கு சிலம்பு சுற்றுற கரண்டி, நான் எப்படி சுற்றுற பாருங்களேன். இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே பேரி தாத்தா அசிங்கம் பண்ணிட்டாரு. டேய், அவர் கேட்டாலும் எப்படி அடிப்பாருன்னு தெரியும்ல. நான் பார்த்துக்கிறேன். நான் இப்போ பல்ல நொண்டி எப்படி எஸ்கேப் ஆக போகிறேன். இனிமேல் அவரால் என்னை தொடக்கூட முடியாது. நம்ம நரகத்துக்கு வந்துட்டோம். மேலே போகிறதுக்கு வழி இருக்கா? நான் நல்ல பையன், நான் நரகத்துக்கு வந்துட்டேன். கொலரானே. நான் நரகத்துக்கு வந்துட்டேன். சரி, அமைதியாரு. எனக்கு நரகத்துக்கு வந்து ஒரு பாட்டு பாடணும்னு தோணுது. பாடட்டா? தேவையில்லை. ஓ, பாடட்டுமா? பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, கீழே முள் இருக்கா, ஊற்றிக்கிட்டான் அவ்வளோதான், பாலு வருதா, எவன் 6 அடித்தானோ. அது ஒரு கார்ட்டூனில் வரும் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு இந்த நாய்ங்கள்லாம் பேசுமே, அந்த கார்ட்டூன் நினைக்கிறேன். ஸோ நான் யாரை தெரியல. ஐயோ கைஸ், அது வந்து அந்த கல் நம்ம மேலே பட்டா நம்ம செத்துருவோன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கங்கே ஹைடிங் ஸ்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒழுங்காக ஒலிடா, அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆக்கி விட்டுறாது. நான் யாருன்னு தெரியும்ல, நான்லாம் ரஜினிகாந்த், அதாவது சூப்பர் ஸ்டார். சரி, உன் பேர் என்னது? என் பேர் நீ திருப்பி மறந்துட்டல. சரி, நிறுத்து போதும். அவன் பேர் நம்ம ஏவிஎம்னே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் தான் பேரி தாத்தான்னு நினைக்கிறேன். நான் தான் பேரி தாத்தா. நீ பேரியோட தாத்தாவா? டேய், நான் சொன்னது உனக்கு ஒழுங்காக கேட்சாடா? அவர் பேரி தாத்தாடா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவன் நான் தானே பேரி தாத்தான்னா. இவன் நம்மளை ஏமாத்துறான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களெல்லாம் காது கேட்கல, நான் என்ன பண்ணிட்டோம்? அவர் பேரி தாத்தான்னு பாரு. பேரி தாத்தா முகத்தை நான் உனக்கு காமிக்கிட்டா? இந்த பார். ஓ உங்களை பார்த்துட்டேன். ஆனால் நான் உங்ககிட்ட எஸ்கேப் ஆகிட்டேன். ஓஹோ, 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேணாம்ல. ஸோ இவன் பேரி தாத்தா கிட்டேயே தாத்தா கதை பேசிகிட்டு இருக்கான். ஸோ சீக்கிரமாக எஸ்கேப் ஆகலாம். ஆக்சுவலாக இந்த கேம் எனக்கு விளையாடி ரொம்ப நாள் பழக்கம். ஸோ அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படியே மேலே போவோம். இந்த லிஃப்ட் எவ்வளோ ஹைடெக் டெக்னாலஜின்னு பார்த்தியால? இந்த மாதிரி உங்கள் வீட்டில் லிஃப்ட் இருக்கா? நாங்கள்லாம் நார்மல்ப்பா, நீலாம் மனங்காரன், என்ன பண்ணுறது? கேப்டேரியா, சோறு. சோத்துலேயே நினையாதுடா, போடா. எனக்கு சோறு தான் முக்கியம். சோறு. அங்கே யாரோ இருக்காங்க. அங்கே இங்கே யாரும் தெரில, எனக்கு சாப்பாடு தான் தெரியுது. ஐ வாண்ட் ஃபுட். கைஸ், இவன் ஃபுட்டுன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இந்த ஜூஸை பார்த்தாலும் ஞாபகம் வருது. நம்ம அடுத்த வாட்டி ரோப்ளாக்ஸில் ஷவர்மா அலாமலிஸ் கேம் போடலாமான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைபாக பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து இவன் நான் அவெஞ்சர்ஸ் ஆயிட்டேன். டேய் இந்திரேஷ் பையா, நான் நாளையிலேருந்து அவெஞ்சர்ஸ்க்கு பேர் கொடுக்க போகிறேன். நீ இங்கேயே உட்காந்து கேமிங் வீடியோ போட்டுன்று. இல்லை, இப்போ என்னத்துக்கு டக்குன்னு உனக்கு அவெஞ்சர்ஸ் கிட்ட பேர் கொடுக்குறேன்ற? பாத்தியால நான் ஃப்ளாஷும் ஹல்கோட பவரை வச்சுருக்கேன்.
ஹல்க் பவரா? சரி, ஹல்க் என்ன பண்ணுவான்னு சொல்கிறா. ஹல்கா? அவர் வந்து ஒரு அயன் சூட் போட்டுன்னு பறப்பார். அப்போ அயன்மேன் என்ன பண்ணுவார்? அவர் பார்க்க பச்சை கலரில் இருப்பார், பர்பிள் கலரில் ஒரு பேண்ட்டை போட்டுன்னு ஊர் சுற்றின்னு இருப்பார். அவெஞ்சர்ஸ் இது கேட்டால், அதுவும் எஸ்பெஷலாக டோனி ஸ்டார்க் இதை கேட்டால் அவர் ரியாக்ஷன் என்னன்னு தெரியல. ஸோ இப்போ அப்படியே போவோம். நான் பொல்லாதவன். நீ பொல்லாதவனா? ஃபைண்ட் அ லேடர். அந்தாங்க லேடர் இருக்கு, அதையே வர மாட்டேங்குது. டேய், நீ ஒரு ஏணியை கட்டு போடுறா. ஓகே, இவ்வளோ பெரிய ஜெயில் கட்டுறதுக்கு பேரிக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு 10 ரூபா, 15 ரூபா. 10 ரூபா 15 ரூபாயில் ஒரு டெய்ல்ஸை கூட உன்னால் வாங்க முடியாது. இவர் இவ்வளோ பெரிய ஜெயிலை 10 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்களாம். இல்லை, தெரியாமல் தான் கேட்டேன், அதுக்கே கத்துறேன். நான் கோச்சிக்கிட்டேன். பரவாயில்ல, கோச்சிக்கோ. டன் 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 டன். கொஞ்சம் பாடுறதை நிறுத்துறியா? என் குரல் அப்படியே தேன் போல் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீ மட்டும் ஏன்டா நான் பாடுறதை நிறுத்துறியான்ற? இந்த ஃபேனு காற்று நடக்கிற மாதிரி. ஐயோ, ஃபேனா? கீழே என்ன இருக்குன்னு பார்த்தல, ஃபுல்லாக ஸ்பைக்ஸு. அந்த ஃபேன் வர நான் அகெயின்ஸ்டாக புஷ் பண்ணுது. ஒழுங்காக எஸ்கேப் ஆயிடு. நீயாவது கீழே விழுந்த மவனே, அவ்வளோதான் உன்னைய. ஐயோ, எஸ்கேப் ஆயிடு. ஆஹா, இப்போ என்ன சொல்லுவேன் இந்திரேஷ்? நான் யாருன்னு தெரியும்ல. இப்போ அப்படியே இங்கே வந்து குதிப்போம். ஓகே, ஒழுங்காக குதிடா. நான் யாருன்னு தெரியும்ல, நான் அபன்மேன். அபன்மேனா அப்படின்னா? சாரி, நான் ஸ்பைடர் உமனா? ஓ, ஸ்பைடர் மேனா? டேய், ஏன்டா மார்வல் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கியா? ஏன்னா உனக்கு மார்வல் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஹாய் ஸ்வீட் ஹார்ட். பார்த்தியா, அந்த அக்கா என்ன ஸ்வீட் ஹார்ட்டுன்றாங்க. நான் அந்த அக்கா ஸ்டென்ட்டு காமிக்க போகிறேன். அக்கா பாருங்க. எதுக்கு இப்போ கீழே வந்து ஒழுங்காக செத்து போயிடு. ஸோ இவன் இங்கே செத்து போயிட்டானா அங்கே வந்து நம்மளுக்கு ரீஜன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கேருந்து இப்படியே போவோம். ஸோ இந்த வால்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஒழுங்காக. அக்கா தள்ளுங்கக்கா. தம்பி, நீ தள்ளதான்ப்பா நான் போகிறதுக்கு. ஐயோ, டேய், அந்த அக்கா தள்ளுன்னு தான் சொன்னாங்க, கீழே விழுன்னு சொல்லு. அக்காக்காக எதைனாலும் செய்வான் இந்த மடகாஸ்கர். அப்போ எனக்காக செய்ய மாட்டேன். இல்லை அப்படி சொல்லல. டேய் வைத்தியகரா, சொல்கிறது கேள்றா. எனக்காக செய்யலை. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இவன் பைத்தியக்காரன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கமெண்டும் பண்ணிவிடுங்க. இவன் அப்படியே குதிச்சு ஒரு குதிக்க தெரியல உனக்கு? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடாத. பரவாயில்ல விடு, நான் அதை எல்லாரையும் கொலை பண்ணுறேனே. நான் தான். யார் தெரியுமா? பரவாயில்ல, வேணாம். சூப்பர் பேட்மேன் பார்த்து எங்கேருந்து அப்படியே ஒரே குதி. கரெக்டாக தான் குதிச்சு. அப்போ எதுக்கு திருப்பி கீழே விழுந்த? அது எப்படி கீழே விழுந்தேன்னு உங்களுக்கு 2வது வாட்டி டெமோ காமிச்சேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே குதிச்சிருப்பேன். உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக தான் நான் 2 வாட்டி குதித்தேன். உண்மையாகவேவா இது டெமோவா? டே இல்லைடா, நல்ல பேர் வாங்கணும்னு போய் சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் இது டெமோ தான். நம்பணும், நீங்கள் டெமோ தான். ஸோ அப்படியே இந்த லெவல் தான் எனக்கு பிடிக்காத லெவல். ஆனால் இதுதான் எல்லாத்தையும் கஷ்டமான லெவல். அப்படா குதிச்சிடுறா. ஜம்ப் ஓடுறா மடகாஸ்கர், மை பாய். நான் யாரு? கொஞ்சம் பாடுறத நிறுத்து. நான் பாடுறது அவ்வளோ அழகாக தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இவனுக்கு மட்டும் ஏன் நான் பாடுறது பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸோ இந்த வெண்ட்டில் இருந்து குதிக்க முடியுதான்னு பார்த்தேன், முடியல. எப்படிக்கல? கேப்டரியா, நான் சாப்பிட போகிறேன். நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறேன். நான் சிக்கன் 65 சாப்பிட போகிறேன். நான் சிக்கன் 65, மட்டன் 65, நான் கோழி சாப்பிட போகிறேன். நீயும் ஒரு கோழி தான். உன் ஃபோன் எதுக்கு லேக் ஆகுது? அது வந்து என்கிட்ட ஒரு பழைய ஃபோன் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் இங்கே ஒரு ஃபோன் யூடியூபர் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி ஒரு புது ஃபோன் வாங்கிடுவேன். தலைவா, எனக்கு சிக்கன் 65. எதுக்கடா என்ன அடிக்கிற? டேய், எதுக்கடா என்ன துரத்துற? டேய், நான் எவ்வளோ நேரம் உன்னை பார்க்கவே இல்லை, துரத்திட்டு இருக்கேன். நீ என்ன ஃபாலோ பண்ணுறதா அடிச்சேன். அம்மாண்ணா, என்கிட்டயே வாடா. நான் யாரும் தெரியலை, நான் போலீஸ் ஆஃபீஸர். என் கண்ணை பார்த்தா உனக்கு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு கன்று கொடுத்துருக்காங்க. அந்த கன் பேர் வந்து ஃபூட்ஸூக்கா.
ஸோ இது வந்து AK-47 வெரி ரொம்ப பவர்ஃபுல்லான கன். ஆனால் இதில் வந்து புல்லட் ஷூட் ஆகாது, பர்கர் தான் ஷூட் ஆகும். ஸோ சர்க்கா மாறும், பொறுமையாரு. அம்மே 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 அம்மே. இப்போ என்னத்துக்கு ஆர்வம் இருக்குது இந்த அம்மேன்னு கத்திட்டு இருந்தேன்? போர் அடிச்சது கத்துனேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு என்லெஸ் வாய்டு மாதிரி இருக்காது அந்த ஏரியாவே. ஸோ அப்படியே இப்போ மேலே ஏறி எக்ஸிட், நான் எக்ஸிட். அது ஏன்டா திருப்பி திருப்பி சொல்கிறேன்? நான் எக்ஸிட். தப்பாக சொன்னால் கடவுளே பனிஷ் பண்ணுவாருன்றதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் இது. வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் வேணுமா? இல்லை வேண்டாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜெயிலேருந்து தப்பிக்க போகிறோம், அப்படியே வச்சுக்கலாம். அது இங்கிலீஷில் என்னது? எக்ரி நானே சொல்லிடுறேன். ஸோ இந்த ஜெயிலேருந்து நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ வாங்க. ஆக்சுவலாக அந்த போர்டில் இருந்தது எக்ஸிட். ஸோ அந்த ஜெயிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ஸோ அப்படியே இங்கேருந்து ஏறுவோம். ஏன்டா நான் குதிச்சிக்கிறேன். இந்த பேடு மேலே ஏறி குதிக்கணும், அவ்வளோதான். அங்கே வந்து கொஞ்சம் போர்டு வச்சுருக்காங்க பாரு, அதை எடுத்துகிட்டு போடு. ஓ, எனக்கு முன்னாடியே தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ ஒரு சாம்பிராணி. எக்ஸ்கியூஸ் மீ. ஆமாம், உனக்கு ஒன்றும் தெரியாது. இங்கேருந்து இந்த பேனல் எடுத்துட்டு வேலை செய்யாது. வேலை செய்யும். எதுக்கு திருப்பி எங்கே போகிற? திருப்பி நான் போய் ரீஜன் கொடுக்க போகிறேன், அப்போ தான் இது வேலை செய்யும். ரீஜன் கொடுக்குறேன்னு என்னத்துக்கு இன்னொரு பிளாங்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? அதுவா, அது மேஜிக். அதை நான் சொன்னா நீ நம்பாத. ஐயோ, இப்போ வரை வந்துட்டுவானே. இல்லை வெக்கமா இல்லை, சத்தியமாக இல்லை. அதுதானே பார்த்தேன். இப்போ நம்ம கன் எடுத்துகிட்டு போயிடுவோம். கைஸ், பேரி இந்த மெக்பாட் வந்துட்டாரு. ஸோ அவர் ஷூட் பண்ணிட்டே இருக்கேன் சென்டரில். ஆனால் சென்டரில் அவனுக்கு வந்து நான் ஷூட் பண்ணேன் இல்லாட்டி, ஆனால் உங்களுக்கு அது ஷூட்டே ஆகலை. ஆனால் உங்கள் ஹார்ம்ஸை பற்றி நான் ஷூட் பண்ணால் தான் அது ஷூட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அவன் ஹார்ம்ஸையே ஷூட் பண்ணேன். விட்டுடுங்க. பேரி, நீங்கள் அழுதாலும் அழுவாங்கட்டி எனக்கு ஒன்று தான். நாங்கள் இந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். இப்போ எதுக்கு இந்த திடீர் சைலன்ஸ் தெரில. ஸோ அண்ணா, இந்த ஜெயிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும் தெரியுமா? அது ஒன்றும் இல்லை அண்ணாத்த, இந்த வண்டி எடுத்துன்னு ஓட்டுங்க, நானும் உங்கள் கூடயே வரேன். ஓகே அண்ணாத்த, வாங்க அண்ணாத்த, உட்காருங்க அண்ணாத்த. உட்காந்துட்டாரு பாருங்கல்ல. நான் எப்படி கதவு வச்சுன்னு போன பார்த்தல. அங்கே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கும், அங்கே நிறுத்து. நான் பெட்ரோல் ஸ்டேஷன் வந்துட்டோம். நான் இப்போ அடிக்கிற ட்ரிஃப்ட்டை பார்த்து நீங்கள் ஷார்க்காக போகிறீங்க. டே. ஆஹா, இப்போ எதுக்கு நீ பெட்ரோல் ஸ்டேஷனில் போய் மோதின? நான் மோதலை, நான் மோஷகம் சாப்பிட்டேன். டேய் சமாளிக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. ஸோ அண்ணாத்த, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணாத்த எக்ஸ்கியூஸ் மீ சார், அவர் ஒன்று அண்ணாத்தன்னு கூப்பிடல. ஓ தம்பி, நான் அடிச்சேன்னா அவ்வளோதான், தூங்குற மட்டும் அழுதுகிட்டே இருப்பேன். சொல்லுங்கண்ணே நல்லா. நான் அந்த தம்பியை சொல்லலை, நான் உன்னை தான் சொன்னேன். போயா, உன்னை போய் அண்ணான்னு சப்போர்ட் பண்ண பாரு, ஏன்னு நான் சொல்லணும். ஸோ இங்கே வந்து ஹெலிகாப்டர் இருக்குது. இங்கே ஏறின ஹெலிகாப்டர்லேருந்து தப்பிக்க போகிறேன்டா. நான் வச்சுக்கு. இது என்ன ஹெலிகாப்டர்? இது வச்சுக்கு ஹெலிகாப்டர். அதான் வச்சுக்கு. ஸோ நம்ம இப்போ போலீஸ் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த இங்கேருந்து தானே நம்ம அங்கே வந்து அந்த கேட்டை ஃபஸ்ட்டு லாக் ஆகிருந்தது, அந்த கேட் இப்போ அன்லாக் ஆகிருக்கு. ஸோ கேட்ஸ் பிளேயர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பிளேயரா? ஆமாம், மடகாஸ்கர். உன் போலீஸ் பேர் என்னது? என் போலீஸ் பேர் ஆரியா. உங்கள் ஒரு பிளேயர் வரான். புட்றா புஷ்டண்டா. இப்போ நம்மளை திருப்பி ரீஜன் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்குது, அது நான் வேணான்னேன். ஆனால் மடகாஸ்கர் தான் கேட்கல. நம்ம பேர் 11க்கு கீழே நம்ம பேர். அதுக்கப்புறம் யூஸ் கிராவிட்டி. அது வந்து ரொம்ப நாள் லாங்காக இருந்தது, நான் அது வேண்டான்னா இவன் அது கண்டிப்பாக வச்சே தீரணும்னா. ஸோ அவனுக்காக தான் இந்த 2 சீன் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படியே நம்மளோட ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்டல் AK-47 கன் ஃபுட்ஸூக்கா.
இப்போ அப்படியே அவன் ரொம்ப ஸ்பீடாக வாங்கிட்டான். இப்போ நைட் ஸ்கையை மாற்றிட்டான். அப்படியே ஜம்ப் பண்ணிங்கன்னா கைஸ் அந்த நரகம் மாதிரி ஒரு இடம் இருந்தது என்னென்னு அதை நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்த நரகம் போல் இருக்கிற இடம் போல். எதுக்குடா குதிச்சுக்கிட்டே இருக்க? தலை வலிக்குது. குதிச்சுக்கிட்டே இருந்தால் உடம்புக்கு நல்லதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அது யார் சொன்னது? ஏபிஜே அப்துல் கலாம். இப்போ நான் ராக்கெட்டை எடுத்து ஊருக்கே நான் யாருன்னு காமிக்க போகிறேன். ஆஹா, ஐயோ இந்த ராக்கெட் எங்கேயோ போய் மோதிக்கிச்சு. ஐயோ இந்த ராக்கெட் போய் மோதிக்கிச்சு.